ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம்ப் ஃபயர் குக்கிங் சீசன் 2 எபிசோட் 2 தான். இந்த எபிசோடு உண்மையிலேயே செம்மையா இருக்க போது. ஸோ மறக்காம ஒரு லைக் அப்படி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி போட்ட சீசனையும் ஃபர்ஸ்ட் எபிசோடையும் பார்க்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளேலிஸ்டோட லிங்க்கும் கீழே தான் இருக்கு. ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே ஃபைனலா நம்ம மக்கோட அந்த பெரிய சிட்டியா இருக்கிற டோலன் அந்த சிட்டிக்கு வந்துட்டான். இது நான் நினைச்சதை விட பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா இல்லையா பின்ன, அதனால தான் நிறையவே டஞ்சன்ஸும் இருக்கு. அதனால டஞ்சனுக்கு போறதெல்லாம் உண்மையிலேயே சும்மா வேற லெவல்ல இருக்கும். சோயிக்கு போய் பண்ணணும். சோயி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, டஞ்சனுக்கு போறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு யோசிக்கிறேன். அங்க டிராகனும் உடனே வந்தது. ஆமா நீ என்ன மறந்துட்டியா? அந்த பெரிய மாஸ்டரோட மீட்டை வேற நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஆமாப்பா, எனக்கும் அந்த மீட் வேணும். இப்ப எனக்கு வேணும். அடே ஃபேலே, பொறுமையா போடா. இதுக்கப்புறம் ஃபைனலா அந்த எத்துக்கு வராங்க. அங்க ஒரு மிகப்பெரிய கியூவும் இருக்கு. ஆமா என்ன லைன் இது? இங்க நம்ம யாரு அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. கில்டு கார்டை காட்டணும், இல்லையா பணத்தை நம்ம பே பண்ணணும். அப்பதான் நம்மளால உள்ளே போக முடியும். அப்படியா? ஆனா அப்படியே நம்மளால போக முடியாதா? அட என்னப்பா நீங்க லைன்ல எல்லாம் நின்னுங்கன்னு, இங்க செவரு இருக்கு, அது மேல குதிச்சு போனா அசால்ட்டா போக முடியும். ஃபேலே, நீ சொல்ற மாதிரி வேகமா போக முடியும். அதே வேகத்தோட ஜெயிலையும் நம்மள போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த மீட்டையும் நல்லா சாப்பிட முடியாது. அப்பனா இது பிரச்சனையான விஷயம் தான்ப்பா. உனக்கு புரிஞ்சா சரி. அந்த இடத்துல இவங்க லைன்ல நிக்கும் போது எல்லாருமே அப்படியே பின்னாடியே பாக்குறாங்க. ஏன்னா நம்மால கிட்ட ரேரான ஃபென்ரர் இருக்கு. அது போக ஒரு குட்டி உண்டு டிராகனும் இருக்கு. அங்க இப்படி எல்லாருமே பார்க்கும்போது காட்ஸும் வராங்க. என்ன அங்க அழைச்சலுன்னு. ஆமா என்ன விஷயம்? அதுவா, நான் உள்ள போகணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த கில்டு ரொம்ப ஃபேமஸான கில்டுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் நான் இங்க வந்தேனே. அவனோட கார்டை பாருங்க. அப்போ இதை பார்க்கும் போது ஃபேக் எனக்கு தெரியல. அதே மாதிரி லெஜெண்டரியான ஃபென்ரரையும் டீம் பண்ணி வச்சிருக்கான்ப்பா. இப்படி அவன் பார்த்துன்னு இருக்கும் போது அங்க ஏல்ரன் அப்படின்னு ஒரு பர்சனும் வரான். ஹே தள்ளுங்க, அவன் என்னோட கெஸ்ட் தான். நான் அவனை நம்புறேன். நான் அவன் கிட்ட லெஜெண்டரியான பெட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் எதை மீன் பண்ணி சொல்றானா, நம்ம ஃபேலை தான் அவன் மீன் பண்ணி சொல்றான். நான் அவனை நம்புறேன். அவன் என்னோட கெஸ்ட் தான். அதான் இந்த டோலன் சிட்டியோட கில்டு மாஸ்டர். என்னோட பேரு எல்ரன். நான் அந்த குட்டி டிராகனை பார்த்து அவரோட கண்ணே அப்படியே பிரமிச்சு போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரேர் அது. இதுக்கப்புறம் ஃபைனலா அவன் இந்த எத்துக்கு வந்துடுறான். ஆல்ரெடி இவன் வருவான் அப்படின்னு அந்த கில்டுல இருந்து இங்க தெரிஞ்சிருக்கும். இந்த பிக்ஸி டிராகனுக்காக பர்ச் அப்படின்னு ஒரு உட் கொண்டு வரான். அந்த உடன் மரத்துல மானவும் நிறைஞ்சிருக்கு. நான் கேள்விப்பட்டேன் பிக்ஸி டிராகன்லாம் இந்த மாதிரி இதுலதான் உட்காருமா. ஆனா அந்த குட்டி டிராகனும் சைட்ல உட்காந்துக்கும். அங்க ஆளை மதிக்க கூட இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறான். இதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு, ரேரான விஷயம்னு. அந்த இடத்துல டீ காஃபியும் அவன் தரான். அவன் விரிக்க ஒரு மாதிரி பாக்குறானா, அதனால அது மூஞ்ச திருப்பிக்குது. இதையும் ஆளு நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஓ அப்பனா பிக்ஸி டிராகன் அதோட டயட்டையும் மெயின்டைன் பண்ணுமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா அதோட டயட்ல மானாவோட இருக்கிற ஃபிளவர் நெக்டர் இந்த மாதிரி விஷயம் தான் கன்சிஸ்டா இருக்குமா. இப்படி பண்றத நம்ம ஹீரோவும் அங்க நோட் பண்றான். ஏன்னா இவருக்கு அங்க பிக்ஸி டிராகன் மேல ரொம்ப ஆர்வம் போல. இங்க அப்படி ஆளு நோட் பண்ணிக்கினே இருக்கான். உங்களுக்கு என்ன வேணும் அதை போச்சரிங் பண்ணோம், அவ்வளவுதானே. இந்த வண்டியில நம்ம கொண்டு போயிடலாம். ஆனா என்கிட்ட ஐட்டம் பாக்ஸ் இருக்கு. சரி அப்போனா வேற ஹவுஸுக்கு வாங்க, இப்பயே நம்ம அதை பண்ணிடலாம். ஆஃப்டர்நூனே உங்களுக்கு கிடைக்கும். அங்க ஒரு பர்சனை தடுக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மர்ச்சன்ட் கில்டோட ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? அதுவா, என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்றேங்க. அதுக்கும் அவரு முறைக்கிறாரு. ஆனா நம்மளால ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது அந்த இடத்துல அவரு ஒத்துக்கிறாரு. ரொம்ப நன்றி, எனக்காக டைம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு. பரவாயில்ல, அது பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. நான் இதை மறக்கவும் மாட்டேன். ஏன்னா கடைசியா 238 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா என்னால அதை பண்ண முடியல. அந்த சப்ஜிகேஷன் டீம்ல என்ன அவங்க ஏத்துக்கல. ஏன்னா பி ரேங்க்ல நான் இருந்தேன். ஏன்னா அவரோட கதையை அங்க அவரு சொல்றாரு. ஆனா நம்மாலே அவனோட வேலையை அங்க பாத்துன்னு இருக்கான். இந்த பக்கம் அவரும் சொல்ல இருக்காரு. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு நான் எஸ் ரேங்குக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தேன். அங்க இப்படி ஒரு பேசும்போது நம்மால் எடுக்க அதை பார்த்தா ஒரு இன்னமும் வியந்து போறாரு. ஏன்னா அது ஒரு எத்து டிராகனு. ஆளும் அப்படியே ஊத்து பாக்குறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. நான் எதிர்பார்க்கல. இதோட ஸ்கில்லாம் உண்மையிலேயே ஹார்டா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அங்க அளந்து பாக்குது ஏகப்பட்ட விஷயத்த ஆளு பண்றான். சைடு ஃபேலுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஹோய் சீக்கிரமா அவனை பண்ண சொல்லு. ஃபேலு நீ அப்படியெல்லாம் ஒரு 10 சொல்லக்கூடாது. அவருக்கா நேரடியா பண்றது ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவர் பண்ணும் போதே அங்க கேக்குறாரு, இந்த பிக்ஸி டிராகனை எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடும்? நீங்க டோராவை பத்தி கேக்குறீங்களோ? என்னது டோராவா? அப்பனா அந்த பிக்ஸி டிராகனுக்கு நீங்க டோரான்னு பேர் வச்சிருக்கீங்களா? ஆமா, அது ரொம்ப சின்னதா இருந்துச்சா, சரி அதனால டோரா அப்படின்னு வச்சேன். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஃபிளவரோட நிக்டாரு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அது ஒன்னும் சாப்பிடாது. அதுக்கு ஃபுட்டோட லிமிடேஷன் எதுவும் இல்ல. இது கேட்ட ஒரு ஆடி போயாரு. என்னது அப்படியா? நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஃபெண்டர் அது ஒரு கார்னி ஒரசு. இந்த ஸ்லைம் இது ஒரு ஆம்னி ஒரசு. அப்படி
அப்படி பார்க்கும்போது பிக்ஸி டிராகன் அப்படியெல்லாம் சாப்பிடும்னு சொன்னா என்னால சுத்தமா நம்ப முடியல. அது இம்பாசிபிள். ஆனா நம்ம டோராச்சான் அங்க வந்து சொல்லுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அவன் சொல்றான்ல ஃபிளவர் நெக்டரா அதுங்க சாப்பிடும்னு. அப்படியெல்லாம் நான் ஒன்னும் கேள்விப்பட்டதில்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எங்களுக்கு எது கிடைச்சாலும் ஓகே தான். அது போக மீட்டு அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட். அங்க இதை பத்தி அவன் சொல்றான். டோராச்சான் இப்பதான் சொல்லிச்சு அதுக்கு மீட்டு தான் பெஸ்டா. என்னது நீ என்ன சொன்ன? டோராச்சான் உன்கிட்ட சொல்லிச்சா? ஆமாங்க, எங்களால டெலிபதி மூலமா பேசிக்க முடியும். இதை கேட்ட ஒரு ஆடி போயிடுறாரு. என்னது நான் வந்து இன்னமும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்லு சொல்லு கெஞ்சி கேக்குறேன். பின்னாடி அவராங்க ஹேய் நீ வந்து கேக்குறியா அப்படின்னு அங்க கத்தின்னு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஃபேலோ அங்க கத்துது சீக்கிரம் அவனை ப்ராசஸ் பண்ண சொல்லு. நான் மீட்டு வந்து எனக்கு வேணும். இந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஃபேலங்க பயங்கரமா கத்தி விட்டது. எனக்கு மீட்டு தான் வேணும், சீக்கிரம் அதை ப்ராசஸ் பண்ணி கொடு, எனக்கு இப்பயே வேணும். கேட்டா ஒரு இன்னமும் ஆச்சரியம் வராரு. என்னது மீட்டா? அதை நீங்க சாப்பிட போறீங்களா? கெஞ்சி கேக்குறேன் எனக்கு இன்னமும் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க அந்த மீட்டை சாப்பிட போறீங்களா? அதுல எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா? எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. கொஞ்சோண்டு எனக்கும் கிடைக்குமா? இவன் நான் என்னோட சேவிங்ஸையும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா ஃபேல கிட்ட நீங்க கொஞ்சம் கேட்கணுமே. உன்னோட பேர் என்ன சொன்ன? எல்டர் தானே? ஒருபடியா ப்ராசஸிங்க பண்ணிட்டேனா அதுல கொஞ்சோண்டு உனக்கு தரேன். ரொம்ப நன்றி. இதை வந்து நான் மறக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப களைச்சு போயிடறாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கேட்டே அந்த ஆளு பயங்கரமா சாவச்சிட்டான். அது கூட சண்டை போடும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட ஒப்பீனியன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் அவன் கேட்டான். இதனாலேயே இன்னைக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு நம்ம ஃபேலுக்கும் உங்க டோராச்சனுக்கும் தெரிஞ்சிச்சு. கஷ்டமா இருக்கு. நம்ம சோயும் வேற சொல்லுது எனக்கு ரொம்ப பசிக்குது. அதேதான் எனக்கும் ரொம்ப பசிக்குது. அதேதான் கைஸ் எனக்கும் அந்த அளவுக்கு தெம்புல. நம்ம ஆன்லைன்ல ஏதாச்சும் பார்க்கலாம். உங்க ஆன்லைன்ல ஓபன் பண்ணும்போது நம்ம பிக்ஸி டிராகனுக்கு இதான முதல் முறை. அது ரொம்ப ஆச்சரியமாகுது. அது ஆன்லைன் க்ரோசரியா? இது என்னது? அங்க வாகி ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஃபேல் ஏதோ ஒரு மீட்டை கேக்குது. ஆனா நம்மால அதுல ஹொக்கைடோ அப்படின்னு ஒரு விஷயத்த பாக்குறான். அட இதுவா? சோயும் பின்னாடியே கேக்குது. ஆமா ஹொக்கைடோவா? அது என்னது? அது எங்க ஜப்பான்ல ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ் தான். அது அங்க ஜெங்கிஷ் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வாங்குறான். வெஜிடபிள்லாம் நிறையவே வாங்குறான். அங்க இதுக்கப்புறம் ஆன்லைன்லயே வருமா? அங்க வெஜிடபிள்னு சொன்னோடனே ஃபேல் வந்து கத்துது. ஆமா என்ன இது? மீட்டு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஜெங்கிஷ பத்தி உனக்கு தெரியல. அதோட டேஸ்ட் தெரியாம நீ இப்படி எல்லாம் பேசின்னு இருக்க. சமைக்கிறதுக்குன்னு பாத்திரம் நிறையவே அவங்க தந்திருக்காங்க. இதை வச்சு ஃபர்ஸ்ட் அவன் அரேஞ்ச் பண்றான். இப்படியே சமைக்கிற வேலையும் ஆரம்பிக்குது. அரேஞ்ச் பண்ணிட்டு நடுவுல அவன் மீட்டை வைக்க ஃபேலோட முகத்துல இப்போதான் ஒரு சந்தோஷமே. அவ்வளவுதான் சாச ஊத்தி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அவ்வளவுதான் ஜெங்கிஷ் இது வந்து ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பாரு. உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். மீட்டு சூப்பரா இருக்கும். அந்த வெஜிடபிளா இருக்கும். ஐயோ அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா எனக்கு மீட்டு தான்ப்பா வேணும். மீட் அது சாப்பிடுது. அட என்ன இது இந்த அளவுக்கு ருசியா இருக்கு? ஆமா ஆமா மீட் வந்து வாயில வச்சோடனே அப்படியே கரையுது. அட இந்த வெஜ்ஜிஸ் இது வந்து ரிச்சாவும் ரொம்ப டெலிஷியஸாவும் இருக்கு. ஆமா இல்லையா பின்ன அது உண்மையிலேயே பெஸ்ட் தான். இன்னொரு வாட்டி அவங்க கேக்குறாங்க. நம்மளால இன்னொரு வாட்டி அவங்க தரான். இன்னைக்கு நாள் ரொம்ப டென்ஸா போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல நான் இதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா என்ன இது? டெசர்ட்டுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க. இது உண்மையிலேயே டேஸ்டாவும் இருக்கும். வேணுமா சோயி? நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. அங்க சோயி சாப்பிடுது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுமா. அங்க பின்னாடி இந்த வார்த்தையை கேட்டோடனே அவங்களும் அங்க பின்னாடி வந்துடுறாங்க. என்னது டேஸ்டா இருக்கா? அது எங்களுக்கும் வேணும். நம்ம ஹீரோ அதையும் கொடுக்குறான். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. என்ன இது இந்த அளவுக்கு கிறிஸ்பியாவும் வாயில அப்படியே கரையுது. ஆமா அதேதான் இதோட பிளேவர் வாய் முழுக்க அப்படியே பரவுது. எங்களுக்கு இன்னமும் வேணும். இன்னமும் கூட அதேதான் சோய்க்கும் வேணும். இதே மாதிரி நீங்களே என்ஜாய் பண்ணா அதுக்கப்புறம் நான் எப்ப என்ஜாய் பண்றது? இதெல்லாம் சரியல்ல. மாஸ்டர் எங்களை எதிர்த்து ஏமாத்த பாக்குறாரு. இதெல்லாம் சரியல்ல. இப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் காலையில இது அவங்க 3 பேருமே நம்மளால அங்க தூங்கவே இல்லை. ஏதோ சின்ன பசங்க மாதிரி காஃபியை குடிச்சிட்டு பயங்கரமா நம்மளால தொல்லை பண்ணிருக்காங்க. ஃபைனலி அந்த எத்துக்குவனா அந்த எல்ஃபும் ஓடி வந்து சொல்றான். கூட ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை. நான் நைட்டு முழுக்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பக்காவா மெஷர் பண்ணிலாம் வச்சிருக்கேன். இதுல எனக்கு தெரியுது இவரு இன்னமும் ஆரம்பிக்கலன்னு. உள்ள போயிட்டு ஒரு மித்தரல் நைஃப் அவர் எடுக்கிறாரு. நான் இதோட ஸ்கின் ரொம்ப டஃபா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தால ஒண்டிதான் வெட்டவே முடியும். ஆனா அங்க வெட்டும் போது அதுவே ஒஞ்சு போயிடுது. இதனால அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னது அதோட ஸ்கின் என்ன இந்த அளவுக்கு டஃபா இருக்கா? ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா மித்ரலால எல்லாத்தையுமே வெட்ட முடியுமே. பார்க்கும்போது மித்ரலை விட ஸ்ட்ராங்கான நைஃப் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறேன். இதை கேட்கிற ஃபேல் அவங்க ரொம்ப ஷாக் ஆகுது. என்னது அப்போனா? ஆமா நீ நினைக்கிறது தான் ஃபேல். நம்மளால இப்போதைக்கு அதை வெட்ட முடியாது. நான் எவ்வளவு தூரம் வந்தது அந்த மீட்டை சாப்பிடணும் தானே. ஆனா இன்னைக்கு என்னால முடியாதா என்ன? பாவம் அங்க சோர்ந்து போயிடுது. இந்த சைடு அவரும் வந்து சொல்றாரு எங்க கிட்ட கரண்டா ஸ்ட்ராங்கான சோர்ஸா எதுவும் இல்லை இதை வெட்டுற அளவுக்கு. ஆனா ஒரு வழி இருக்கு. மித்ரல் டேஞ்சனுக்கு போனா அங்க இதை விடவும் ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் கிடைக்கலாம். இதை கேட்டோடனே ஃபேல் அப்படி எழுந்துக்குது. கண்டிப்பா நம்ம போகலாம் அங்க வேட்டையாடலான்னு. நம்ம ஆளுங்க தடுக்கிறான். ஏன்னா அங்க போனா என்ன ஆகும் தெரியும். இதனால இங்க வந்து ஃபேலு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றோம். அங்க ஃபேலும் எவ்வளவு சொல்லுது. நீ என் கூட வர வேணா நானும் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். அட எனக்கு புரியுது ஃபேலு. நீ வந்து ரொம்ப பெரிய ஆள் தான். நீ போனா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுக்கோ. நம்மளை பத்தி தான் எல்லாருமே பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயா நம்மளால டிராவல் பண்ண முடியாது. சாப்பிடவும் முடியாது மீட்டியும். சோய்க்கும் ஆசையா இருக்கு.
இருக்கு அங்க போய் பியூ பண்ணோன்னு கைஸ் நீங்க கவலைப்பட வேணாம். ஏன் நம்ம மீட்டை சாப்பிடக்கூடாது? எத்து யூஸ் பண்ண அந்த இன்கிரீடியன்ட்டை தாண்டி வேற விதமா நம்ம ஆளு சமைக்கிறான். என்ன வெஜிடபிள் மீட்டு அது மேல ஆயில் சாஸ் நீயா சசுமி ஆயில் அப்படின்னு ஒரு ஆயிலையும் ஊத்துறான். இதனால அதோட டேஸ்ட் இன்னமும் கூடி போகுமா. அங்க கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு ஃபைனலா அந்த டிஷ்ஷும் ரெடி பண்றான். அது ஒரு ஆர்க்கு பவுல் தான். அதை அவன் கொட்டி மேல முட்டையை வைப்பானா அதோட டேஸ்ட் சும்மா அள்ளுது. 3 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி விஷயத்த அவங்க சாப்பிட்டதே இல்ல. எப்படியோ இப்போதைக்கு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஏதாச்சும் இப்படி பண்ணிக்கினே இருக்கணும். அதை வெட்டுறதுக்கும் ஏதாச்சும் வழியை தெரியணும். இன்னொரு பக்கம் மேல காடஸ் அவங்க கதறாங்க. நான் நம்மளால இன்னமும் ஆஃபரிங் அங்க பண்ணவே இல்லை. இன்னொரு காடஸ் அவங்க சொல்றாங்க கொஞ்சம் அமைதியா பேசு, இதனால மத்தவங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும். இப்படி இவங்க பேசும்போது அவங்க நஞ்ச மாதிரியே தான் வேற ஒருத்தங்க அங்க வராங்க. ஆமா என்ன போயின்னு இருக்கு, எங்களை அப்படியே கைட்டி விட்டு இங்க வேற ஏதோ விஷயம்ல ஒண்ணு இருக்கு. மத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஆஃபரிங்க அனுப்ப பாக்குறீங்களோ, இதெல்லாம் சரியில்ல. நாங்க ஒன்னும் அவனை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. அவனுக்கு நாங்க பிளெஸிங்க கொடுக்கறோம். அதனால அவன் ஆஃபரிங்க அனுப்புறான். வேற எதுவும் இல்ல. அதனால நாங்க ஒன்னும் கெட்டவங்க இல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ ஆஃபரிங்க அனுப்பலான்னு போகும்போது அந்த இடத்துல இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது. மேல சண்டை போயின்னு இருக்குன்னு. காடஸ் நீங்க உங்களோட சண்டையை உங்க பக்கமே வச்சுக்கோங்க. நான் வந்த வேலையை பார்த்துட்டு போயிடுறேன்னு. அதுக்குள்ள இன்னொரு வாய்ஸ் கேக்குது. உனக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். நான் தான் காட் ஆஃப் பிளாக் ஸ்மித்திங். என்னோட பேரு ஹெஃபஸ்டோஃப். அங்க இன்னொருத்தரும் அவரோட இன்ட்ரோ கொடுக்கறாரு காட் ஆஃப் வார்னு. அங்க இவங்க 2 பேரும் பேசுறாங்க. நம்ம ஆளுக்கும் மித்ரல் நைஃப் வந்து தேவைப்படும்ல. அங்க இந்த விஷயமும் இவருக்கு தெரிஞ்சிருக்கா. அதுக்காக ஒரு ஆஃபரையும் அவரு வைக்கிறாரு. என்னோட பிளெஸிங்க தரேன். அது மூலமா உன்னால ஒரு நைஃபை பக்காவா பிளாக் ஸ்மித்திங் பண்ண முடியும். அதனால என்னால பிளெஸிங்க கொடுக்க முடியும். என்ன அதுக்கு நீ தயாரா? ஆனா ஒரு விஷயம்பா, அதுக்கு பதிலா எனக்கு சரக்கு நீ 2 பாட்டில் கொடுக்கணும். நான் கேள்விப்பட்டேன் வேற உலகத்தோட சரக்கு எல்லாம் உன்னால இம்போர்ட் பண்ண முடியும்னு. அப்படியே எங்க பக்கம் தட்டி விடுறது. அட நீங்க பண்றது எதுவும் சரியில்ல. நீங்க ட்ரேட் பண்ண இருக்கீங்க அவன் கிட்ட. இத பாக்குற இன்னொரு காடஸ் அவங்க கேக்குறாங்க. ஆமா அத போய் நீ சொல்ற பத்தியா? அவங்க வேற வழியில அவங்க வாயை முடிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு மித்ரல் நைஃப் வந்து தேவையில்ல. அது அந்த காடுக்கு தெரியும் போல. அதை பத்தி எத்த விட நம்ம ஆளுக்கா ஆமாங்க அது தேவை அப்படின்னு சொல்றான். என்னால என்னோட பிளெஸிங்க கொடுக்க முடியும். ஒரு ஹை லெவலான ஒரு மித்ரல் கிரேல இருக்க நைஃப் உன்னால உருவாக்க முடியும். பொட்டன்ஷியல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும்போது நம்ம ஆளு கிட்ட அவளுக்கும் இருக்கிற மத்த இல்ல. அவன் பக்கத்துல இருக்க அவன் கிட்ட நிறையவே இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம சோயி தான். சோயிக்கு அவரு பிளெஸிங்க கொடுக்கறாரு. ஆமா என்னப்பா தம்பி, அப்போ என்னோட காட் ஆஃப் வார் அந்த பிளெஸிங்க உனக்கு வேணுமா? ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாங்க. என்னப்பா நீ டஞ்சனுக்கெல்லாம் போற அப்படின்னு சொன்ன. அங்க உனக்கு இது தேவைப்படாதா? நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம டோரா சேனக்கே குத்துருங்க. அப்படியே அவங்க 2 பேரும் பிளெஸிங்க கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ட்ரேடும் பண்ண அங்க ஷாம்பூ நிறையவே ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த மேல் காட்ஸுக்கும் சரக்கு கிடைக்குது. காடஸ் பயங்கரமா கத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறமும் நீ மறக்க கூடாது. கொஞ்ச நாளா நீ மறந்து போயிடுற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஆஃபரிங் எல்லாம் பண்ணணும்னு. அதனால யோசி, இந்த மாதிரி விஷயம் திரும்ப ஆகக்கூடாது. உனக்கு புரியுதா? என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலேயும் அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. அப்புறம் அவன் பிளெஸிங் அங்க செக் பண்றான். நம்ம சோயிக்கு அங்க பிளெஸிங் ஏறி இருக்கு. அட நம்ம செக் பண்ணி ஆகணும் உன்னோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுக்காக நம்ம மித்ரல் ஓரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஹேய் நீ என்ன மறந்துட்டியா என்ன? ஆல்ரெடி பாஸ்ட்ல நம்ம ஒரு மித்ரல் லிசார்ட கொன்னோம். அங்க நம்மளுக்கு ஒரு மித்ரல் ஓரம் கிடைச்சது. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஃபேலு உனக்கு இது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் போதும் இந்த விஷயத்த மறைச்சிட்டு டஞ்சனுக்கு போலாம் அப்படின்னு நீ பிளான் போட்டல. இல்லப்பா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான மேட்ரு. இதெல்லாம் அவன் எடுத்து கொடுக்கறான். இதை உன்னால ஒரு நைஃபா மாத்த முடியுமா பாரு சோயி. இதோ நான் பாக்குறேன். அதை வாங்கி அதோட உடம்புக்குள்ள போட்டு ஏதாவது பந்து அந்த இடத்துல ஒரு அற்புதமான நைஃபும் உருவாகுது. அட சோயி போடு வேற லெவலு. நீ உண்மையிலே வேற லெவல் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நம்ம டஞ்சனுக்கு போக தேவையில்ல. இது போதுமே. இல்லவே இல்ல என்னால ஒத்துக்க முடியாது. நம்ம போகணும். ஆனா நம்ம ஆளுங்க கேட்கல. இப்படி அவன் போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. அங்க கடைசியா ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம டோராச்சானோட ஸ்டாட்ஸ் அவன் செக் பண்றான். டோராச்சானுக்கு ஒரு ஸ்கில் கத்திருக்கு. என்னன்னா பேட்டில் அப்போ அதோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அது ஸ்ட்ரென்த் இன்னமும் அதிகரிக்குமா 50%. அவங்க பல மடங்குச்சிட்டாங்க. அப்போ எதுக்கு இது? சரி ஏதோ ஒண்ணு அப்படி சொல்ல இங்கே இந்த செகண்ட் எபிசோட முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லைக் அப்படி போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.